அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நம்மளுக்கு வளர்பிறை பிரதோஷமாக வருகிறது. அந்த பிரதோஷத்தன்று இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதும், நீங்கள் நினைத்தது எல்லாம் ஈசன் நிறைவேற்றுவார். அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த மந்திரம் என்ன, எப்படி சொல்லணும், அந்த மந்திரத்தை சொல்வதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரதோஷத்தன்றுமே விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கைலாயம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், தீராத நோய்கள் தீரும், நம்மளுக்கு நம் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் தீப ஜோதியாக காட்சி தரக்கூடியவர் சிவபெருமான். அப்படி அந்த சிவபெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை நம்மளுக்கு தருவார். சிவனை சிவனினுடைய அருள் இல்லாமல் அவனை வழிபாட செய்ய முடியாது. அப்போ நம்ம ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப விசேஷமானது. தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் அப்படின்னு 2 பிரதோஷங்கள் நம்மளுக்கு வரும் மாதத்துல. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரதோஷத்தன்றாவது போய் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தாலும் அது அனைத்தையுமே தவிடு பொடியாக்கக்கூடியவர் சிவபெருமான். இந்த உலகத்திலேயே முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். ஆக சிவனை வழிபட்டோம் அப்படின்னா பல நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும். நம்ம பிரதோஷத்தன்னைக்கு மாலையில அந்த 4:30 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ நேரத்துல நாம சிவனை ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஆழகால விஷத்தை அருந்திய நேரம் அப்படிங்கறதுனால அந்த நேரத்திற்கு அவ்வளவு விசேஷம். அந்த ஆழகால விஷத்தை அருந்திவிட்டு நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் நடனம் புரிந்தாராம் சிவபெருமான். அப்ப அந்த நடனத்தை காண முப்பெரும் தேவியர்கள், விஷ்ணு, பிரம்மா, ரிஷிகள், தேவர்கள் எல்லாருமே அந்த நடனத்தை காண வருவாங்களாம். அப்ப அந்த நேரத்துல நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சிவனினுடைய அருளோடு சேர்த்து அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும். அப்ப இந்த பிரதோஷ நேரம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா விரதம் இருக்கலாம். என்னுடைய உடம்பு திடகாத்திரமா இருக்குது, என்னால உபவாசமாக இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருந்துக்கலாம். காலையிலே நீங்க குளிச்சுட்டு உங்க வீட்டுல ஒரு தீபம் ஒன்று ஏத்தி வச்சுட்டு சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்க சங்கல்பம் மாதிரி உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பித்து விட வேண்டும். மாலையில மறுபடியும் ஒரு முறை குளித்து விட்டு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து கொண்டு சிவனை வழிபட்டு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்துல நீங்க உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வீட்டுல நீங்க வழிபாடு செய்யறீங்க, பிரதோஷ நேரத்துல என்னால கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுமா, எங்க வீட்லயே சிவலிங்கம் இருக்குது, நாங்க அபிஷேகம் செய்து நாங்க வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். உங்க வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த 4:30 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளாக ரொம்ப எளிமையான பொருள், பால், தயிர், கரும்புச்சாறு, தேன், திருநீர் போதும். இந்த 5 பொருட்களால நல்ல அபிஷேகம் செஞ்சுட்டு அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் என்ன வேணாலும் இருக்கலாம். புளி சாப்பாடு இருக்கலாம், எலும்பிச்சப்பழ சாதம் இருக்கலாம், அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் வைக்கிறீங்க, எது உங்களால முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க வீட்டுல வழிபாடு செஞ்சாலும் வீட்லயே கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக வெறும் தரையில் அப்படியே அமராமல் கீழே ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு அதற்கு மேல உட்கார்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணணும். இதே நீங்க கோவில்ல இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா
நீங்க கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். தரையில எந்த ஒரு விரிப்பும் விரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நீங்க உட்கார்ந்து கொண்டு ஒரு 10 நிமிடம் அமைதியாக சிவனை உங்களுடைய மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு மனதோடு சிவனின் அருளாசியோடு நம்மளுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து 21 நாட்கள் நாம செய்யணும். உங்களுக்கு மாதவிடாய் காலம் இல்லாத 21 நாட்களை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் மாதவிடாய் காலத்துல இருக்கிறோமா, இன்னைக்கு என்னால முடியாது, பரவாயில்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதோஷத்தன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நாளைய நாள் பிரதோஷம் அப்படிங்கறதுனால நாளையில இருந்தே கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, மந்திரம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன். உங்களுக்காக அந்த மந்திரத்தையும் நான் சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக, ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக, ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை 21 நாட்கள் சொல்லணும். இப்போ ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்க முன் வச்சுக்கோங்க. தீர்க்க முடியாத நோய் தீரணுமா, நல்ல வேலை கிடைக்கணுமா, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா, எது உங்களுடைய பிரார்த்தனையோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு 21 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. அது காலையில நீங்க சொல்றீங்க அப்படின்னா தொடர்ந்து 21 நாட்கள் காலையில சொல்லணும். இல்ல மாலை நேரத்துல தான் என்னால சொல்ல முடியும், காலையில நாங்க அவசர அவசரமா எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போயிடுவோமா அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல நீங்க 21 நாட்களும் சொல்லலாம். நேரத்தை உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இப்ப தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சிவ ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டு அங்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கூட நீங்க அதுக்கு அடுத்து உங்க வேலையை பார்க்கலாம். இல்லம்மா தவிர்க்கவே முடியல, நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல. டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாலை நேரத்துல உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது, அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா நம்ம தொடர்ந்து 21 நாட்கள் சொல்ல சொல்லி இருக்கிறோம். அப்ப மறுநாளும் நாம அந்த மந்திரத்தை உபயோகிக்கணும் இல்லைங்களா? அப்போ தொடர்ந்து 21 நாட்களும் நீங்க அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது, பட் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. இந்த மந்திரத்தை நினைத்து நீங்க என்ன காரியத்திற்காக சொல்றீங்களோ அந்த காரியத்தை நிச்சயம் ஈசன் நடத்தி வைப்பார். இது 100% இல்லைங்க, 200% உண்மை. ஒரு முறை சிவன் மீது நம்பிக்கை வைத்து ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.